இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் கவர்மெண்ட் கிரைண்டர், அதாவது கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்த கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரன்னிங் ஆகல, சவுண்ட் அதிகமாக வருது, அடிக்கடி நின்று போயிடுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். கடைசியாக ஓடவே இல்லைன்னு கொடுத்ததுனால நான் அது சர்வீஸ்க்கோசரம் ஓப்பன் பண்ணுறேங்க. இந்த 6 ஸ்க்ரூவும் மைனஸ் ஸ்க்ரூ, அது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டைப் திருப்பியில் போட்டு லூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்க 2 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து ஒயர் டேமேஜ் இல்லாமல் மேல் டாப் ஓப்பன் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள டஸ்ட்டு, குப்பை, கரப்பாம்பூச்சி எல்லாம். மோட்டர் ஓட்டு பார்க்கலாம். மோட்டர் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஓடுதுங்க. பட் இந்த வீல் தான் வந்து பேரிங்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கீழே அந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிண்டில், அந்த ஸ்கொயர் ஸ்பிண்டில் வந்து உட்காந்துருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஸ்பேனருக்கு வந்து மேட்ச் ஆகுங்க. கட்டிங் பிளேடில் முடிஞ்சால் நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்பேனர் போட்டு தான் லூஸ் பண்ணி ஆகணும். அந்த 4 போல்ட்டும் லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்து கவனமாக ஓப்பன் பண்ணி எடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்டுக்கோசரம் எக்ஸ்ட்ரா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வாஸ்டர் வச்சுருப்பாங்க. அது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி நீங்கள் ஞாபகமாக மீண்டும் அதே இடத்துல வச்சு டைட் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல 2 இடத்துலையும் வாஸ்டர் வச்சுக்கோங்க ஹைட்டுக்கோசரம். பெல்ட் வந்து அது செட்டாக பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பெல்ட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு கட்டையை கீழே வச்சு தட்டுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கையில் பிடிச்சிட்டு மேலே தட்டினீங்கன்னா வரும். பேரிங் பாருங்கள் கொட்டி போச்சு. மேல் ரிங் வந்து பார்த்திங்கன்னா வீல்லையும், சென்டர் ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்ப்லேயும் மாட்டியிருக்கு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேடில் இந்த பேரிங்கை கடிக்கிற மாதிரி பிடிச்சி நீங்கள் சுற்றி இதை தட்டினீங்கன்னா வந்துடும். இதே வந்து மெட்டலில் இருந்தால் இதை கழட்டுறது ரொம்ப கஷ்டங்க. இது பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். கட்டையை வச்சு தாங்க தட்டணும், இல்லைனா மரம் அடி வாங்கிடும் கீழே. இது ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த வீல், அதில் இருக்கிற பேரிங் கழட்டணுன்னா ஒரு சின்ன போல்ட் அந்த வீலுடைய ஹோல்ஸில் நுழையிற மாதிரி வச்சு லைட்டாக கையில் தூக்கி மாதிரி பிடிச்சி அதை தட்டுங்க. மெல்ல தட்டுங்க. ஓங்கி அடிச்சிங்கன்னா அந்த வீல் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக கட்டையை கட்டி அந்த எட்ஜில் பிடிக்கிற மாதிரி வச்சு தட்டினீங்கன்னா அந்த பேரிங் ஈஸியாக கழட்டு கீழே வந்துடுங்க. இப்போ ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக துடைச்சிக்குங்க, துருப்பு கிரீஸ் இல்லாத மாதிரி. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடைய பேரிங் நம்பர் வந்து 6004 இஜெட்டுங்க. இப்போ அந்த ஸ்டெம்பில் வச்சு நீங்கள் பேரிங்குடைய சென்டரில் இருக்கிற ரிங்கில் தான் வந்து லோடு கொடுத்து தட்டணும். ஓரத்தில் இருக்கிற ரிங்கில் அடிச்சிட்டிங்கன்னா பேரிங் வந்து டைட் ஆகிடும், பால்டர்ஸ் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மட்டானஞ்சதும் இந்த மாதிரி ஒரு போல்ட் வச்சு சென்டர் ரிங்கில், அது சென்டர் ரிங்கில் மட்டும்தான் ஒட்டுற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் சாணம் பிடிச்சி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பேரிங் வந்து எட்ஜில் கரெக்டாக மட்டம் அணையிற மாதிரி உக்காந்துருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா ராடு வந்து ரொம்பவுமே உவஞ்சிட்டு சுற்றும். மேலே இருக்கிற ரிங்கை கழட்டிடுங்க. கழட்டிட்டு அதில் கிரீஸ் அப்ளை பண்ணுங்கள். எஸ்கேஎஃப் கிரீஸ் இல்லைனா கேஸ்ட்ரால் நல்ல பிராண்டடாக கிரீஸை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பால்டர்ஸ்லாம் அப்ளை ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு மேலே இருக்கிற வீல் வச்சு சைடில் சுற்றியில் தட்டுங்க. எல்லாம் பிளாஸ்டிக்னால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சுற்றி பார்த்துட்டு எங்கே கடிக்குதா, ஏதாவது சவுண்ட் வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த பேஸ், அந்த மட்டை இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். ஊறுப்பட்ட குப்பை, கரப்பாம்பூச்சி ப்ளஸ் வந்து மண் இருக்குது. அது எப்படி வந்ததுன்னா தெரில. மீண்டும் கரப்பாம்பூச்சி அதில் உட்காராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹிட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை சாக் பீஸ் இருந்தால் கூட, சாக் பீஸ் இருந்தால் கூட கோடு போட்டுங்க. ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த வாசர் நான் வச்சுட்டு மேலே அந்த வீல் செட் அப்படியே வச்சு நான் டைட் வைக்கிறேங்க. பாருங்கள், 8ஆம் நம்பர் சைஸ். நீங்கள் வந்து நார்மலாக டைட் வைங்க. ஓவர் டைட் வச்சிங்கன்னா அந்த ஸ்டெட்டு வந்து பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மரம், ஏன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால.
இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பெல்ட்லாம் கரெக்டான சைஸில் இருந்ததுனால அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது போல்ட்டு. கிரைண்டர் சாட்சி பிடிச்சி அந்த புள்ளியில் கரெக்டாக பெல்ட் உட்கார வைங்க மோட்டரில் இருக்கிறதுல. அடுத்தது வீலில் வச்சு மோட்டர் வீலும் அதையும் சேர்த்து மெல்ல உருட்டினீங்கன்னா பெல்ட் உட்காந்துக்கும். டைட் ஓவராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்தால் கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை திருப்பினீங்கன்னா அந்த டோட்டலாக கிரைண்டர் திருப்பினீங்கன்னா பேக் சைடு இருக்கும். இப்போ வந்து அந்த சுவிட்சை வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. எந்த ஸ்க்ரூ டைட் வைக்கும்போது நார்மலாக வைங்க. தேவைன்னா அடுத்து கூட நல்லா வச்சுக்கலாம். இப்போ ஆரம்பத்திலே டைட் வச்சு ஏதாவது கட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு மீண்டும் வந்து உட்கார வைக்கிறது கொஞ்சம் சிரமம். ஃபிக்ஸ் ஆன பிறகு வயரை பாருங்கள் அந்த காடியில் வச்சு எங்கேயும் பெல்ட்லேயோ இல்லை வீல்லையோ மோதாத மாதிரி வயருங்களாம் ஒதுக்கி விட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்டரை அப்படியே திருப்பி அந்த 6 ஸ்க்ரூவும் வந்து டைட் வச்சுங்க. இந்த 2 ஸ்க்ரூ தாங்க பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. இதை லூஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு இழுத்திங்கன்னா டைட் ஆகும் பெல்ட்டு. ஃப்ரண்ட்டில் தள்ளினீங்கன்னா பெல்ட் லூஸ் ஆகுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் டைட் வச்சுட்டு பெல்ட் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் மட்டும்தாங்க. இந்த கிரைண்டருக்கு இந்த டைப்பில் பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு கிரைண்டரும் ஒவ்வொரு டைப்புங்க. இந்த 6 போல்ட்டும் டைட் வச்சுட்டு நார்மல் டைட்டே வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அதனால் வந்து சில வியூவர்ஸ் கிடைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க. நீட்டாக நீங்களே செஞ்சுக்கலாம். கடையில் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து மோட்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் கடையில் தான் கொடுக்கணுங்க. எனக்குமே இந்த மோட்டர் வைண்டிங்கிறது கடையில் கொடுத்து தான் ரெடி பண்ணும். இப்போ இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா லோடு கொடுத்து பாருங்கள். லோடு இழுக்காத பட்சத்தில் நீங்கள் கெப்பாசிட்டர் மாற்றணுங்க. இப்போ சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லோடு இழுக்காததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் தாங்க. இப்போ எங்கேயும் உரசாமல் நீட்டாக சென்டராக ஓடுதுங்க. லைட்டாக ஷேக் இருக்குது ஸ்டெம்ப்பு, அது வந்து நார்மலாக வருங்க. ரொம்ப வந்துச்சுன்னா நீங்கள் பெல்ட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கல்லெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் ஹேண்டலில் உங்கள் கையால் கொஞ்சம் லோடு கொடுத்து பாருங்கள் இழுக்குதான்னு. அப்படி இழுக்காத பட்சத்தில் நீங்கள் கெப்பாசிட்டர் மாற்றி ஆகணுங்க. லோடு கொடுக்கலாம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. சவுண்டும் நார்மலாக தான் இருக்குது. லோடு கொடுத்து பார்க்குறோம். நல்லா இழுவை தன்மை இருக்குது. பேரிங்கில் இந்த உங்களுக்கு கெப்பாசிட்டி வரைக்குமே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பேரிங் ப்ராப்ளத்தினால தான் இந்த கிரைண்டர் நின்று போச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. முடிந்தால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், நன்றி.